ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருப்பேன் நம்புறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸு உங்களோட இம்பார்ட்டன்ஸ் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுவீங்க? நிறைய பேர் கூகுள் டிரைவ் நான் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் கூகுள் டிரைவில் 15 ஜிபிக்கு மேலே உங்களோட டேட்டா எடுத்துக்காது. அதுக்கு நீங்கள் ப்ரீமியம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ வேறு என்ன வெப்சைட் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், அந்த வெப்சைட் என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ terabox அப்படின்ற வெப்சைட் தான். ஸோ நம்ம teraboxனு கூகுளில் டைப் பண்ணோன்னா அது terabox ஃப்ரீ 1TB 1024 GB cloud storage and file storage அப்படின்னு காட்டுது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதும் அப்லோட் பண்ணுறதும் அது உங்களோட இஷ்டமாக. ஸோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் டிரைவில் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 15 ஜிபிக்கு மேலே டவுன்லோட் பண்ண முடியாது, அப்லோடும் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இதில் நம்ம 1000 GB வரை டவுன்லோட் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும்ல. ஸோ டாக்குமெண்ட் நமக்கு எப்படி சேஃபாக இருக்குமா, இல்லை நமக்கு கொஞ்சம் செக்யூராக இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு பயத்தில் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு சேஃப்டியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுக்குள்ளே அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் உடனே நமக்கு என்ன காட்டுச்சுன்னா, உங்களுக்கு சைன் அப் கண்டிப்பாக காட்டும். ஸோ ரைட் சைடில் சைன் அப் உங்களுக்கு ஜிமெயில் சைன் அப், அப்புறம் ஃபேஸ்புக் சைன் அப், அப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களோட மெயில் ஐடி இருக்கா, அந்த மெயில் ஐடி வச்சு சைன் அப் பண்ணிக்கலாம். அது நீங்கள் சைன் அப் பண்ணுறதை பொறுத்து தான் அது சைன் அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோம்னா நமக்கு இந்த மாதிரி காட்டும். வெப்சைட் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிக்சர்ஸ், டாக்குமெண்ட், வீடியோஸ், மியூசிக்ஸு, ஸோ அதர்ஸு ஷேர் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால், இன்கேஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பதில் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை ஸ்டார் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஜிமெயிலில் நம்ம பண்ணுறோம்ல, அந்த ஸ்டார் மெயில் மாதிரி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீசைக்கிள் பின் நீங்கள் டவுன்லோட் நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டீங்க, அதை டெலிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரீசைக்கிள் பின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் ரிமோட் அப்லோட்னா நம்ம வேற ஒரு சிஸ்டத்தில் இருக்கிறத நம்ம இதிலே அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் கேம்பெயின் கொடுத்துருக்காங்க, பிளாக், அப்புறம் கிளைண்ட், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நான் பாருங்கள், என்னோட மெயில் ஐடி ஜிவி மீடியா அப்படின்ற மெயில் ஐடியில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் உங்களோட என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஃபைலு. ஸோ நான் ஒரு 4 GB ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கைஸ், நம்ம ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் அப்லோட் ஆகலை. எதுக்காக ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போனோன்னா நீங்கள் அப்லோட் கொடுத்தோன்னா அவங்க என்ன காட்டுவாங்க அப்படின்னா, விண்டோஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு காட்டும். ஸோ நான் விண்டோஸில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணது இங்கே பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இங்கே அப்லோட் கொடுக்கும்போது நாங்கள் டைரெக்டாக அந்த வெப்சைட்லேயே அப்லோட் ஆயிரும். இதுக்கு முழுக்க உங்களுக்கு இன்டர்நெட் கண்டிப்பாக வேணும். இன்டர்நெட் இல்லைன்னா அந்த வெப்சைட்டே ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பாக இன்டர்நெட் வேணும். உங்களுக்கு நீங்கள் கூகுள் டிரைவ் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்னென்னா, இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். உங்களுக்கு 15 ஜிபிக்கு மேலேயே 100 ஜிபிக்கு மேலேயே அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு ஃபைல் அனுப்புறேன் அப்படின்ற பட்சத்தில் 2 ஜிபிக்கு மேலே அனுப்ப முடியாது. பட் ஆனால் இதில் எப்படின்னா, நம்ம ஒரு 4 GB ஃபைல் இல்லைனா 5 GB ஃபைல் நம்ம இதில் அப்லோட் பண்ணுறோன்னா அந்த லிங்கை ஷேர் பண்ணுற மாதிரி இங்கே பாருங்கள், ஷேர்ன்ற அப்படின்ற ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் சொல்கிறேன். இந்த ஃபைல் உங்களுக்கு இப்போ பாருங்கள், செலக்ட் ஃபைல் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபைலோ அந்த ஃபைலை நம்ம கண்டிப்பாக ஒரு லிங்காக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே ஏதாச்சும் ஒரு ஃபைலை. ஸோ நான் இந்த ஃபைலை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஜென்ரேட் லிங்க் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது எவ்வளோ டக்குனு பாருங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த காப்பி லிங்க் கொடுத்துட்டு நம்ம யாருக்கு ஷேர் பண்ணுமோ அதை ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை ஜிபி வரை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இதை நம்ம 4 GB ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபைலை நம்ம திரும்ப கெட் டவுன்லோட். ஸோ நம்ம இந்த சிங்கிள் ஃபைல். ஸோ நம்ம இதை கொடுத்து பார்க்கலாம். ஸோ இது நான் கொடுத்துட்டேன். ஸோ சேவ் டு த terabox cloud நெவர் மிஸ்ஸிங் ஃபைல். ஸோ எல்லாமே கொடுத்தாச்சு. பட் ஆனால் இங்கே பாருங்கள், இதில் தான் கொஞ்சம் ஜர்க் ஆகுது. ஏன்னா இவங்க மினிமம் ஜிபி அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே எல்லாருமே போகிறாங்க. ட்ரான்ஸ்ஃபரும் சரி, இந்த டெராபாக்ஸும் சரி, எல்லாமே உங்களுக்கு அந்த மினிமம் ஜிபி தான் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. அதுக்கு மேலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை. அப்போ நம்ம ப்ரீமியம் எடுத்து ஆகணும். பட் ஆனால் இவங்க ப்ரீமியம் எப்படின்னா, ஃப்ரீ அப்படின்றது உங்களுக்கு 1 மந்த் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நீங்கள் 349 அந்த பே பண்ண வச்சுங்களேன், 1 மந்த் உங்களுக்கு ஃப்ரீ. பட் ஆனால் ஆக்சுவல் பேமெண்ட் ஒரு 600க்கு மேலே இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த்னால உங்களுக்கு 349 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள்,
இங்கே பாருங்கள். ஸோ வந்து 349 ஆக்சுவல் பே வந்து இங்கே பாருங்கள் 698. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே வரதால உங்களுக்கு வந்து 349. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதால உங்களுக்கு வந்து 349. ஸோ வந்து 698 வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, 349 தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ லிங்க்டின் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ₹1 வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வந்து ஆக்டிவேஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நின்றுரும். அதே மாதிரி தான் இங்கேயும் 1 மந்த்துக்கு வந்து உங்களுக்கு 1 GB டேட்டா எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சுன்னா ஆனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். பட் ஆனால் அப்லோட் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து அதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி தான் யூடியூப் ப்ரீமியம் வந்து நம்ம ₹10 எடுக்கிறோம். ஸோ வந்து அது வந்து 1 மந்த் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஆட் வர உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கும். அந்த டிஸ்டர்பை வந்து உங்களுக்கு நீங்களே வந்து கன்வே ஆகி நீங்கள் ப்ரீமியமாக மாற்றுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து ப்ரீமியம் நான் எதுக்காகவும் நான் வந்து வாங்க மாட்டேன், உங்களுக்கான கண்டிப்பாக நான் வாங்குகிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வந்து நீங்கள் டெராபாக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வந்து டெராபாக்ஸ் வந்து ஓகே தான். பட் ஆனால் லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டெராபாக்ஸ் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் ஆனால் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிட்டு இருக்குது 4GB. இங்கே பாருங்கள். ஸோ வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து டைரெக்டாக வந்து இதிலே அப்லோட் ஆகிடுது. ஸோ வந்து நம்ம வந்து லிங்க் ஷேர் பண்ண கூட தேவையில்லை. ஸோ வந்து இங்கே அப்லோட் ஆகிறதுனால நம்ம வந்து ஷேர் பண்ணுறதுலாம் இங்கே பாருங்கள், இங்கே ஷேர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ வந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல் வெப்சைட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. ஆமாச்சா.